ஸோ ஓகே, நம்ம ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம 8th கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். நான் கோட் பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 8th கொஸ்டின் என்னன்னாக்கா, சி ப்ரோக்ராம் டு கால்குலேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை கெட்டிங் த பிரின்சிபல் அமௌண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் ஃப்ரம் த யூசர். அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணுமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்னென்ன தேவைப்படும்னாக்கா, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு தேவைப்படும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு தேவைப்படும், எவ்வளோ டைமில் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தேவைப்படும். அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். நான் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். மெயின் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ரிட்டன் 0. இப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள், டைமை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள், இது மூணுக்கும் நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்டீஜரில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு ஆர்ஓடின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அடுத்து டைமுக்கு டைமுக்கு வந்து நான் டைம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ 3 கால்குலேட் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதாவது இந்த 3 வேரியபிளையும் வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். அதை நம்ம ஃப்ளோட்டில் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அக்யூரேட்டாக வேல்யூ கிடைக்கணும் இல்லையா. ஃப்ளோட்டில் எஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இப்போ டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம 3த்துக்கு இன்புட் வாங்கணும் இல்லையா. இப்போ printf /n enter the principal amount. அடுத்து scanfல %d போட்டிருக்கணும். ஏன்னாக்க நம்ம இன்டீஜரில் தான் பிரின்சிபல் அமௌண்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் %dயில் நான் அட்ரஸ் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம இங்கே வாங்கியாச்சு. அடுத்து நம்ம என்ன ஆகணும்னாக்கா, எவ்வளோ டைம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு வாங்கணும். அடுத்து printfல /n enter the rate of interest செமிகோலன் வச்சு முடிச்சுக்கிறேன். ஸ்கேன்ஆஃபில் அதோட வேல்யூ நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். %dயில் நம்ம ஸ்கேன் பண்ணி, ஆனால் நம்ம இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நம்ம அட்ரஸ் ஆஃப் ஆர்ஓடியில் ஸ்டோர் பண்ணணும். செமிகோலன் வச்சு முடிச்சுக்கிறேன். அடுத்து printfல இப்போ நம்ம டைமோட வேல்யூ வாங்க போகிறோம். enter the time செமிகோலன் வச்சு முடிச்சுக்கிறேன். அடுத்த ஸ்கேன்ஆஃபில் நம்ம %dயில் டைமை ஸ்கேன் பண்ணிக்கிறோம். அட்ரஸ் ஆஃப் டைமில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு 3 வேல்யூயும் கிடச்சிருச்சு. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டோம். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டோம். டைமும் ஸ்கேன் பண்ணிட்டோம். அடுத்து அதை வச்சு நம்ம எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணோம் இல்லையா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு rate of interest into time divided by 100. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. இப்போ printfல நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறோம். /n சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டு %f போடணும். ஏன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் %f போட்டு எஸ்ஐன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குது. நான் 50,000 கொடுக்குறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் 2% கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். டைம் வந்து ஒரு 30 நாளில் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட்டில் வந்துருச்சு. சரி, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குனாக்கா முன்னாடி எடுத்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். 0.2Fன்னு சொல்லி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் தான் வரும். இப்போ பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். அதே 50,000 2% அண்ட் 30 days. இப்போ உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட். ஸோ அவ்வளோதான். அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க.